அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் தங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. தமிழ் குர்ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع تحاوركما إن الله سميع بصير. நபியே, தனது கணவனை பற்றி உம்மிடம் தர்க்கித்து அல்லாஹ்விடம் முறையிட்ட பெண்ணின் கூற்றை அல்லாஹ் செவியேற்று விட்டான். உங்கள் இருவரின் உரையாடலையும் அல்லாஹ் செவியேற்கிறான். அல்லாஹ் செவியேற்பவன், பார்ப்பவன். الذين يظاهرون منكم من نسائهم ما هن أمهاتهم إن أمهاتهم إلا اللائي ولدنهم وإنهم ليقولون منكرا من القول وزورا وإن الله لعفو غفور. உங்களில் தம் மனைவியரை தாயுடன் ஒப்பிட்டு கூறுவோருக்கு அப்பெண்கள் தாய்மார்களாகி விட மாட்டார்கள். அவர்களை பெற்றவர்களே அவர்களின் தாய்மார்கள் ஆவர். அவர்கள் வெறுக்கத்தக்க கூற்றையும் பொய்யையுமே கூறுகின்றனர். அல்லாஹ் பிழை பொறுப்பவன், மன்னிப்பவன். والذين يظاهرون من نسائهم ثم يعودون لما قالوا فتحرير رقبة من قبل أن يتماسا ذلكم توعظون به والله بما تعملون خبير. யாரேனும் தம் மனைவியரை தாயுடன் ஒப்பிட்டு கூறிய பின்னர் தான் கூறியதை திரும்ப பெற்றால் அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் தீண்டுவதற்கு முன் ஓர் அடிமையை அவர் விடுதலை செய்ய வேண்டும். இதன் மூலம் நீங்கள் அறிவுறுத்தப்படுகிறீர்கள். அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கறிந்தவன். فمن لم يجد فصيام شهرين متتابعين من قبل أن يتماسا فمن لم يستطع فإطعام 60 مسكينا ذلك لتؤمنوا بالله ورسوله وتلك حدود الله وَلِلْكَافِرِينَ عَذَابٌ أَلِيمٌ. அடிமையை பெற்றுக்கொள்ளாதவராக இருந்தால் அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் தீண்டுவதற்கு முன் அவர் 2 மாதங்கள் தொடர் நோன்பு நோக்க வேண்டும். அதற்கு இயலாதவர் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நீங்கள் நம்ப வேண்டும் என்பதே இதற்கு காரணம். இவை அல்லாஹுவின் வரம்புகள். இறை மறுப்பாளர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. إن الذين يحادون الله ورسوله كبتوا كما كبت الذين من قبلهم وقد أنزلنا آيات بينات وللكافرين عذاب مهين. நாம் தெளிவான வசனங்களை அருளிய நிலையில் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் எதிர்ப்பவர்கள் தமக்கு முன் சென்றோர் இழிவுபடுத்தப்பட்டதை போல் இழிவுபடுத்தப்படுவார்கள். இறை மறுப்பாளர்களுக்கு இழிவு தரும் வேதனை உள்ளது. يوم يبعثهم الله جميعا فينبئهم بما عملوا أحصاه الله ونسوه والله على كل شيء شهيد. அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் உயிர்ப்பித்து எழுப்பும் நாளில் அவர்களின் செயல்களை அவர்களுக்கு அறிவிப்பான்.
அவர்கள் அதை மறந்துவிட்ட நிலையில் அல்லாஹ் கணக்கிட்டு வைத்துள்ளான். ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் கண்காணிப்பவன். ألم تر أن الله يعلم ما في السماوات وما في الأرض ما يكون من نجوى ثلاثة إلا هو رابعهم ولا خمسة إلا هو سادسهم ولا أدنى من ذلك ولا أكثر إلا هو معهم أينما كانوا ثم ينبئهم بما عملوا يوم القيامة إن الله بكل شيء عليم. வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? தமக்குள் மூவர் ரகசியம் பேசும்போது அவன் நான்காவதாக இருக்கிறான். ஐவர் ரகசியம் பேசும்போது அவன் ஆறாவதாக இருக்கிறான். அதைவிட குறைவானவர்களோ அதிகமானவர்களோ எங்கிருந்தாலும் அவர்களுடன் அவன் இல்லாமல் இல்லை. பின்னர் அவர்களின் செயலை பற்றி மறுமை நாளில் அவர்களுக்கு அறிவிப்பான். ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். ألم تر إلى الذين نهوا عن النجوى ثم يعودون لما نهوا عنه ويتناجون بالإثم والعدوان ومعصية الرسول وإذا جاءوك حيوك بما لم يحيك به الله ويقولون في أنفسهم لولا يعذبنا الله بما نقول حسبهم جهنم يصلونها فبئس المصير. நபியே, ரகசியம் பேசுவதை விட்டும் தடுக்கப்பட்டோரை நீர் கவனிக்கவில்லையா? அவர்களுக்கு எது தடுக்கப்பட்டதோ அதன் பக்கமே மீண்டும் திரும்புகின்றனர். பாவத்தையும் பகைமையையும் இத்தூதருக்கு மாறு செய்வதையும் பற்றி அவர்கள் ரகசியம் பேசுகின்றனர். அவர்கள் உம்மிடம் வரும்போது அல்லாஹ் உமக்கு வாழ்த்துரைக்காத சொற்களை கொண்டு உமக்கு வாழ்த்துரை கூறுகின்றனர். நாம் கூறியதற்காக அல்லாஹ் நம்மை தண்டித்திருக்க வேண்டாமா என்றும் தங்களுக்குள் பேசிக் கொள்கின்றனர். நரகமே அவர்களுக்கு போதுமானது, அதில் அவர்கள் நுழைவார்கள். அது சேருமிடத்தில் கெட்டது. يا أيها الذين آمنوا إذا تناجيتم فلا تتناجوا بالإثم والعدوان ومعصية الرسول وتناجوا بالبر والتقوى واتقوا الله الذي إليه تحشرون. இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் ஒருவருக்கொருவர் ரகசியம் பேசினால் பாவத்தையும் பகைமையை தேடியும் தூதருக்கு மாறு செய்வதையும் பற்றி ரகசியம் பேசாதீர்கள். நன்மையிலும் இறையச்சத்திலும் ரகசியம் பேசிக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரிடம் ஒன்று திரட்டப்படுவீர்களோ அத்தகைய அல்லாஹுவை அஞ்சுங்கள். إنما النجوى من الشيطان ليحزن الذين آمنوا وليس بضارهم شيئا إلا بإذن الله وعلى الله فليتوكل المؤمنون. நம்பிக்கை கொண்டோரை கவலையுறச் செய்வதற்காக ஷைத்தானிடமிருந்து ஏற்படுவதே ரகசிய பேச்சாகும். அல்லாஹுவின் நாட்டமின்றி அது அவர்களுக்கு சிறிதும் தீங்கிழைக்காது. இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹின் மீதே நம்பிக்கை வைக்கட்டும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.